விண்ணேஸ்வரோட சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தனியாக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குன்னு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பட் டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே எக்ஸாம், ஒரே அப்ளிகேஷன், ஒரே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து இந்த தேர்வுக்கு வந்து என்ன சிலபஸ், டீட்டெயில் சிலபஸ் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அஃபிஷியலாக அவங்க சிலபஸ் கொடுத்துருந்தா கூட அவங்க டீட்டெயிலான சிலபஸ் வந்து கொடுக்கல. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், டீட்டெயிலாக என்ன படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் ஏற்கனவே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் இந்த புதிய யூடியூப் சேனலுமே நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூடவே அந்த பெல் பட்டன் ஒன்று வரும், அதில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஜென்ரலாக பார்த்துக்கலாம். நமக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்குது ரைட்டா. 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து வைக்க போகிறாங்க. 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மெயின் பேப்பர், இதை வச்சு தான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ண போகிறாங்க. இது பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு சொல்ல முடியல, மேக்ஸ்ன்னு சொல்லலாம் சுருக்குமா, அதாவது ஜிகே மற்றும் வந்து மேக்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பட்டப்படிப்பு தரன்றாங்க. ஏன்னா இதுக்கு மேலே குறிப்பிட்ட இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கல்வி தகுதின்றது டிகிரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால பட்டப்படிப்பு தரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ மொத்த கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கேள்விகள். அதாவது பொது தமிழ் தகுதி தேர்வுக்கு 50, பொது அறிவில் 75 வருது. ஸோ ஒட்டுமொத்தமாக 125 கேள்விகள் இருக்கு. இதில் குறைந்தபட்ச தேர்ச்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு 50க்கு 20 கொஸ்டின் நீங்கள் வந்து சரியாக அட்டன் பண்ணால் போதும். ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். அதாவது 40% எடுத்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். இது வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து தமிழை பற்றி நீங்கள் உறுதி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து தமிழ் படித்தாலே இந்த 20 கொஸ்டின் வந்து சாலிடாக 50க்கு வந்து 20 நம்மளால் எடுக்க முடியும். ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட முடியும் ரைட்டா. பொது அறிவுன்றது 75. இதுதான் ரொம்ப வந்து டஃப்பாக கேட்கக்கூடிய ஒரு பகுதி. நம்ம வந்து செலெக்ஷன் ஆகிறோமா இல்லையன்றதை இதை பொறுத்து தான் இருக்கும் ரைட்டா. இதுலேயுமே குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி 30 ரைட்டா. 75க்கு 30 எடுக்கணும். பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே தான் கட் ஆஃப் வரும். கட் ஆஃப்ன்றது அந்த ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா யார் மேக்ஸிமம் அதிகமாக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ அதனால் 30ன்றது நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. மேக்ஸிமம் 75னா ஒரு 60 போடுறதுக்காவது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா வேகன்சி வந்து குறைவாக இருக்குது. ஸோ ஹெவி காம்படிஷனாக இருக்கும். நிறைய பேர் குரூப் 4க்கு படிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து குரூப் 4, குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாமளும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால் குரூப் 4 படிக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து இதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தான் படிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு அதிகபட்ச மதிப்பெண் எடுத்து நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு பாருங்கள். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் கொடுக்கப்பட்ட அந்த குரூப் 4, குரூப் 2க்குலாம் கொடுத்துருக்காங்களே ஜென்ரல் தமிழ், அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதறிவை பொறுத்த வரைக்கும் தேர்வினத்தால் கொஸ்டின் எப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழ்ன்றது தமிழ் தான் இருக்கும். பொதறிவு பகுதி 75 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையுமே கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் பி வந்து நமக்கு என்ன சிலபஸாக கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ மொத்தம் இது வந்து இதே ஒரு 5 பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக 75 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 கிடையாது. அதனுடைய மார்க்கு அந்த பேட்டர்னே வேற மாதிரி இருக்குது. 50 கொஸ்டின் தான் ஜிகேல் கேட்டிருக்காங்க. இப்போ தான் 75 இருக்குது. ஒரு சிலதில் 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் மாறுறதுனால வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி எப்படி கேட்கலான்ற ஒரு ஐடியா வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் ரைட்டா. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன், ஒவ்வொன்றும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விரிவான பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். இதில் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், இலக்கியம், தமிழர்களின் தமிழ் தொண்டர் நம்ம குரூப் 4, குரூப் 2 சிலபஸை தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் பெஸ்ட்டாக படிக்கிறதா இந்த மாதிரி வந்து படிச்சுக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த 20 கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால் தமிழுக்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக நான் படிச்சு கட்ட விரும்பல. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ரைட்டா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமான பகுதி 75 கொஸ்டின் பொது அறிவு மற்றும் திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரைட்டா. நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம்.
நடப்பு நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா அண்மைக்கால நிகழ்வுகளின் தொகுப்பு, தேசிய சின்னங்கள், மாநிலங்கள் குறித்த விவரங்கள், செய்திகள் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகள், விளையாட்டு சம்பந்தப்பட்டது, நூல்களும் ஆசிரியர்கள், நலன்சார் அரசு திட்டங்கள், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்டது, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இப்போ பாருங்க நம்ம சந்திராயன் 3 வந்து சக்ஸஸாக நம்ம வந்து விண்ணில் செலுத்தியிருக்கோம், அது சம்மந்தமாக இது மாதிரி ஏதாவது வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல் கேட்பீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கொடுங்க சார் அப்படிலாம் கேட்குறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 rupees பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு கிடைக்கும். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா 150 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 2023 ஜனவரியிலேருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் 1 year பீரியட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்டது, ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பற்றி பேசினா அதுவே நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். நம்ம சிலபஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது, இல்லை டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுதுன்னா அது சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிலபஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லிட்டேன். அடுத்தது சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமாவது பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ அது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முக்கியமான லெசனை கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து இந்திய தேசிய இயக்கம் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து 6 to 10 நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதே வந்து நம்ம வந்து இந்திய வரலாறு பண்பாடுன்னு ஒன்றுக்கும் இந்திய தேசிய இயக்கம் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கம் நம்ம இந்திய ஹிஸ்ட்ரினாலே இந்திய தேசிய இயக்கம் நம்ம சுதந்திர போராட்டம், காந்தியடிகள், அது சம்மந்தமாக இது சம்மந்தமாக கேட்காத ஒரு பகுதியில் இருக்காது. ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து கேள்விகள் வந்து இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கே தெரியும், நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால் படிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய தேசிய இயக்கத்துக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட பல்வேறு நிலைகளை பற்றினா நீங்கள் படிச்சுக்கணும். ரைட்டா? இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாலிட்டி வந்து நல்லா படிக்கணும். ஸோ நிறைய ஆர்டிக்கல் கேட்பாங்க, நிறைய சட்டங்கள் வந்து கேட்பாங்க. போக்ஸ் சட்டங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பாலிட்டிலேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ன்றது அதிகமாக வரும். இப்போ ஒரு யூனிட்ல 5 கேள்வி 10 கேள்விலாம் கேட்குறாங்கன்னா பாலிட்டியில் மட்டும் ஒரு 15 கேள்வி 20 கேள்வி கூட கேட்கலாம். ஸோ அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன்னா நீங்கள் பாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது பட்டப்படிப்பு தரம் என்பதனால கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் +1 +2 பாலிட்டிக்கு வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றதான் உண்மை. 6 to 10 மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதாது. அதனால் +1 +2 வந்து நீங்கள் பாலிட்டி வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சயின்ஸ் கூட நீங்கள் அப் டு 10th வரைக்கும் போதும். ஆனால் பாலிட்டி வந்து நீங்கள் கூடுதலாக வந்து படிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நான் வந்து 4 யூனிட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் பேட்டர்ன்லாம் இருந்தது இல்லையா அந்த பொது அறிவில், அதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 யூனிட்ல தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய யூனிட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டி, இந்த மாதிரி இந்திய தேசிய இயக்கம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு 5 யூனிட்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 யூனிட்லேயும் அவங்க கேட்டுறாங்க. 5 கொஸ்டின் 5 யூனிட்லேயே 50 கொஸ்டின் கேட்டுறாங்க. இதில் மேக்ஸ், கம்ப்யூட்டர்லாம் வரதுனால கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த 30-40 கொஸ்டினுமே இந்த 5 யூனிட்லேயே கேட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய யூனிட்ல வந்து அவங்க கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப கேட்கல. பட் இந்த டைம் வந்து 50 கொஸ்டின் கிடையாது, 75 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு மற்ற போஸ்ட்டுக்கெலாம். ஸோ 25 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரதுனால மற்ற யூனிட்லேயும் ஒரு சில கேள்விகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிகே படிக்கிறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 4 யூனிட் சொல்லிடுன்னா இந்த 4 யூனிட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற யூனிட் போகணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 4 யூனிட். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்கேன். அது என்னென்னா புவியியல் மற்றும் பொருளாதாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி. ரைட்டா? ஹிஸ்ட்ரி நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது, நான் கீழே போட்டிருப்பேன். புவியியல் மற்றும் பொருளாதாரம் பகுதியில் பெரும்பாலும் கேள்விகள் வருவதில்லை. இப்போ வந்து ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகப்படியான கேள்விகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இந்த டைப்பிஸ்ட்டு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பகுதியில் வந்து அதிகமாக கேட்கறது கிடையாது. ரைட்டா? அதுக்காக வந்து முற்றிலும் நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது. ஒரு சில வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் புவியியல் படிக்கிறீங்க, ஜியாகிரபி படிக்கிறீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு ஜியாகிரபி மட்டும் படித்தா போதும். மீதியெல்லாம் 6லேருந்து ஒரு 9 வரைக்கும் நீங்கள் வந்து பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். 10ஆம் வகுப்பு ஜியாகிரபி ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க கேட்குறது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து சுனாமி பற்றி கேட்டிருக்கான். சுனாமி பற்றி வரும்போது ஜியாகிரபியில் தான் வரும். ரைட்டா?
வானிலை பற்றி கேட்டிருக்கான். அப்போ சுனாமி, வானிலை அது மாதிரி பொல்யூஷன் சம்மந்தமாக கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜாகிரபி கொஷின் தான். 1-2 தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் 2 கொஷின் தான் வந்திருக்கு. பட் ஒரு கொஷினில் நான் ஃபெயிலாக போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அதனால ஒரு கொஷின் கூட நம்ம விட்டுறக்கூடாதுன்றதால நான் சொல்கிறேன். ஸோ உங்களால் படிக்க முடியலன்னா நீங்கள் மிஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாகிரபி வந்து 10ஆம் வகுப்பு ஜாகிரபி படிச்சுக்கோங்க. மீதிலாம் முக்கியமான அந்த பாக்ஸ் கொஷின் புக் பேக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ரைட்டா? நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்தாலே நீங்கள் அந்த மேக்ஸிமம் அந்த ஒரு கேள்வி 2 கேள்வியை அட்டன் பண்ண முடியும். சரி, பொருளியலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில கொஷின் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ ஜாகிரபியில் கூட ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் பொருளாதாரத்தில் வந்து கேள்வி கேட்கல. ஆனால் இந்த செக் இருக்குல்ல, பேங்க் சம்மந்தப்பட்ட காசோலை, அந்த செக்கு சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிசர்வ் பேங்க்கு, செக்கு இப்படிலாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து எக்கனாமிக்ஸ் பகுதியில் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. அது +1 +2 கூட எக்கனாமிக்ஸ் பகுதியில் வந்து அந்த பேங்க் சம்மந்தமாலாம் கொடுத்துருப்பாங்க. செக்கு, டிடி பற்றி எல்லாம் இந்த பேங்க்கில் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து நடைமுறையில் நமக்கு ஈஸியாக தெரியும். கரண்ட் அஃபேர்ஸில் கூட நம்ம வந்து படிப்போம். பேங்க் சம்மந்தமாக நமக்கு தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் கூட அந்த ஒரு கொஷின் கேட்டாங்களே, செக் பற்றியோ ரிசர்வ் பேங்க் பற்றியோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களா, அந்த ஒரு கொஷினுக்காக தான் இந்த யூனிட் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஜாகிரபியில் 1 அல்லது 2 வந்திருக்கு. ஆனால் எக்கனாமிக்ஸில் ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் வராமலே இருந்திருக்கு. அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து கடைசியில் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப மேலோட்டமாக முக்கியமான இது மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிங்க. அதுக்கப்புறம் ஜாகிரபி, அதுக்கப்புறம் கடைசியாக தான் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் அதிகப்படியான கேள்விகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு கொஷினோ 2 கொஷினோ. ஏன்னா இந்த டைம் வந்து 75 கொஷின் 25 கொஷின் எக்ஸ்ட்ரா வந்தனால மேபி இந்த டைம் வந்து 2-3 கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் கடைசி ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இது வராது. வரலாறு, ஹிஸ்ட்ரி பற்றி சிந்து வெளி நாகரிகம், குப்தர்கள், இது மாதிரி முகலாயர்கள், மராத்தியர்கள் அப்படி இப்படிலாம் இருக்குல்ல, இதுலேருந்து வந்து இதுக்கு முன்னாடி 2019 கேட்ட அந்த கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு கொஷின் கூட என் கண்ணுக்கே தெரியல. அது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றியோ, குப்தர்கள் பற்றியோ, டெல்லி சுல்தானியம் பற்றியோ, முகலாயர்கள் பற்றியோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் கூட வரல. ஆனால் இந்த சிலபஸில் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ரீடரெல்லாம் போட்டாங்கன்னா அதில் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிலபஸில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பட் கேள்விகள் வந்து சரியாக வந்து கேட்கல. அதனால் வந்து இதுவும் வந்து கடைசியாக, அதாவது கடைசி ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது எக்கனாமிக்ஸும் பொருளாதாரமும் ஹிஸ்ட்ரியும் 2த்துலேருந்து அதிகப்படியான கேள்விகள் வர்றது கிடையாது. இதெல்லாம் வந்து கடைசியாக மற்ற பகுதியில் படித்து முடிச்சுட்டு முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து சிந்து வெளி நாகரிகம், குப்தர்கள், சிறுத்தாலாம் இருக்குது. நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் மேலோட்டமாக ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டா கூட நீங்கள் அவங்க ஏதாவது 1-2 கேட்டால் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஏன்னா வராதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்கன்றது எக்ஸாம் நடக்கும்போது தான் தெரியும். நான் இதில் ஹிஸ்ட்ரியில் 0 கொஷின் இதுக்கப்புறம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் வரலன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 2024 வருமா வராதுன்னு எனக்கும் தெரியாது. எவனோ ஒருத்தன் கொஸ்டின் எடுப்பான், அவனுக்கு தான் தெரியும். அவன் எடுப்பானா எடுக்க மாட்டான்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறதில்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் 75 கொஷின் தான் கேட்குறாங்க. அந்த 75 கொஷின்லேயே எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி பகுதியில் அதிகமாக கேள்வி கேட்குறதில்ல. நீங்கள் வந்து இது வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் படிங்க, முடியலனா விட்டுடுங்க. ரைட்டா? இதுக்கு மட்டும். ஆனால் எப்படி நீங்கள் குரூப் 4 குரூப் 2லாம் படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி படிக்காமல் இருக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் அது படித்தாலே இது படிச்ச மாதிரி தான். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து சரி இது போட்டு பாருங்க. வரலாற்றில் கேள்விகள் பெரும்பாலும் கேள்விகள் முந்தைய ஆண்டுகளில் கேட்கவில்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் வந்து பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. ஸோ முடிஞ்சது ஏதாவது இந்த அகழ்வாய்வு சம்மந்தமாக நம்ம தமிழ்நாட்டு சம்மந்தமாக ஏதாவது வந்து கேட்கலாம். அதனால் சொல்கிறேன், கடைசியாக ஏதாவது 1-2 படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கூட இந்த அகழ்வாய்வு சம்மந்தமாக ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திறனறிவு மற்றும் மனக்கணக்கு, மேக்ஸ்னு சொல்லலாம். மேக்ஸ், ரீசனிங். ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, குரூப் 4 குரூப் 2, அந்த மேக்ஸ் மட்டுமே கிடையாது. இதில் ரீசனிங் பகுதி இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா ரீசனிங்னா என்னன்னு தெரியும். அல்லது நம்ம தமிழகத்தில் நடத்தக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வு, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு சைக்காலஜின்னு படிப்பாங்க. அந்த சைக்காலஜியில் மேக்ஸ்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் சைக்காலஜி ரீசனிங் பகுதி வரும். ஸோ அந்த சிலபஸ்லாம் வந்து இவங்க மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்க அந்த நீங்கள் படிக்கக்கூடிய அந்த மேக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா இதில் வந்து முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியாது. நீங்கள் போலீஸ் எக்ஸாமை படிக்கக்கூடிய அந்த சைக்காலஜி பகுதி வரக்கூடிய ரீசனிங் அந்த பகுதி நீங்கள் படித்தா தான் முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சம்மந்தமாக, சராசரி சம்மந்தமாக, லாப நஷ்டம், நிகழ்தகவு, புள்ளிகள், அளவீடுகள்னு சொல்லி ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதனால் ஒரு
ஒரு 13 பகுதி கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் வருது. இந்த 13 டாப்பிக்கில் படிச்சிங்கனாவே கிட்டத்தட்ட அந்த 10 கொஷனில் அவங்க 10-15 கேட்க போகிறாங்க. அதில் மேக்ஸிமம் ஒரு 80% வந்து உங்களால் கவர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீசனிங் பகுதி போட்டிருக்காங்க. நம்ம டிஎன்பிசியோட ரீசனிங் பகுதி இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இவங்க சிலது எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, புதிர்கணக்கு, பகடை கணக்கு, பகடை கேட்கல பட் ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காட்சி காரணவியல், விசுவல் ரீசனிங்கு, ஆல்பா நியூமரிக் சீரிஸ் இருக்குல்ல அது, நம்பர் சீரீஸு, திசை மற்றும் தூரம் அப்படின்னா வந்து அந்த டைரக்ஷன் கேட்கறது, அப்புறம் தூரம் டிஸ்டன்ஸ் பற்றி கேட்குறது, உறவு முறைகள், அது பிளட் ரத்த உறவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, பிளட் ரிலேஷனும் கேட்குறாங்க. அப்புறமா ஒரு ஃபோட்டோ காட்டிட்டு இது என்ன உறவு, அவங்களுக்கு என்ன முறை ஆகணும், அத்தையா மாமாவா அப்பாவெல்லாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ரிலேஷன் சம்மந்தமாக கேட்குறாங்க. கேலண்டர் சம் கேட்டிருக்காங்க. படங்கள் தொடர்பான கணக்குகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஎன்பிசியில் சம்டைம் கேட்கறது உண்டு. இந்த குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் அந்த படத்தில் இருக்குது, எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு அது கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க விடுபட்ட படத்தை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் மாதிரி போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ படங்கள் தொடர்பான கணக்குகள் வருது. இதெல்லாம் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பகுதி நான் சொன்ன இந்த பகுதி எல்லாமே படிப்பீங்க. டிஎன்பிசிக்காரங்க இதெல்லாம் படிப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் டிஎன்பிசியில் கேட்கறது கிடையாது. சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பகுத்தறிவு போலீஸ் எக்ஸாமில் தான் கேட்குறாங்க. நடந்து முடிந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது போலீஸ் எக்ஸாமுக்கு வரது தான். இதெல்லாம் டிஎன்பிசிக்காரங்க படிக்க மாட்டீங்க, ஆனால் கேட்டிருக்காங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சூழ்நிலை எதிர்கொள்ளும் பகுத்தறிவுன்றது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒத்தத்தன்மை, அப்புறம் வேறுபட்டதை கண்டறி, இது போலீஸ் எக்ஸாமோட இருக்கும். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஆப்ஷன், அது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனை பகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 முக்கியமான பகுதியில் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து வெறும் மேக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இதுலேருந்தே ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 3-4 மார்க்குன்றது கட் ஆஃபில் பெரும் அடியாயிடும், ரைட்டா? ஸோ அதனால் ரீசனிங் பகுதி இப்போ நான் சொன்ன ஒரு 12-13 பகுதி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கண்டிப்பாக மேக்ஸில் முழுமையான மதிப்பெண் எடுக்கணும். ஏன்னா மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுத்தால் தான் கட் ஆஃப் உள்ளே போக முடியும். ஸோ அதனால் சொல்லிட்டேன், ரைட்டா? ஸோ இதை வந்து படிச்சுக்குவாங்க. சரி, அடுத்தது வந்து பேசிக் கம்ப்யூட்டர், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கணிப்பொறி திறன் நம்ம சொல்கிறோம், அறிவு, அது திறன் அறிவு எப்படின்னு வச்சுக்கோங்க. பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் பற்றி இதுக்கு முன்னாடி 50 கொஸ்டின் தான் கேட்டாங்களா டோட்டலில், அதில் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் தான் அந்த பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டரில் கேட்டிருக்காங்க. இந்த டைம் 75 கொஸ்டின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின் வரலாம், அதில் 5லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரலான்ற எதிர்பார்க்குறேன். 10 கொஸ்டின் கேட்பாங்களான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் 10 கொஸ்டின் மேலே போகாது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 5 கொஸ்டினாவது வரும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ 5 முதல் 10 கேள்விகள் வரலாம். பேசிக்காக ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. நீங்கள் நம்ம பள்ளியில் ஏதாவது 10th 12th கூட நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலோ அல்லது கம்ப்யூட்டர் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட அட்டன் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப வந்து பேசிக்காக தான் கேட்குறாங்க. நான் அதை பற்றி தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ரைட்டா? இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்றது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ பேசிக்காக வந்து இப்படி தான் இருக்குது. மொத்தம் 9 யூனிட் நீங்கள் படிக்கணும்பா. மேக்ஸு பேசிக் இதெல்லாம் சேர்த்து 9 யூனிட்டாக பிரிச்சிருக்கேன். 9 யூனிட்டில் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரபி, ரைட்டா? இந்த ஒரு 3 யூனிட் மட்டும் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1-2 தான் கொஸ்டின் வருது. இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் கேட்கல. மற்ற யூனிட் எல்லாமே நீங்கள் படிச்சாகணும். இப்போ வந்து நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம், ஏன்னா எத்தனை கேள்வி கேட்பான்னு தெரியாது. எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரி கேள்விகள் வராது, 1-2 முன்னப்பண்ண இருக்கும். இருந்தாலும் ஒரு ஐடியா இருக்கணும்ல, எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு நமக்கு ஒரு இது தெரியணும், எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு. இப்போ இந்த 75 கேள்விகள் மொத்தம் வருதுல்ல, இதில் எப்படி மேபி வரலாம் அப்படின்னா, ஜிகேயில் ஒரு 50. ஜிகேனா அதான் சொன்னேன் இல்லையா, நமக்கு பாலிட்டி, சயின்ஸு, இந்திய தேசிய இயக்கம், சம்திங், ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சம்திங் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் கேட்கலாம். ஒரு யூனிட்ல எத்தனை கேட்பாங்களான்னு தெரியாது, அது அவங்களும் சொல்லலை. ஒரு 50 கொஸ்டின் வரும். மேக்ஸில் இதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. எப்போ அது 50 கொஸ்டின் இருக்கும்போதே 10 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த டைம் 75 கொஸ்டின்றதுனால ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 10, அதிகபட்சம் ஒரு 15 கொஸ்டின் கேட்கலாம், ரைட்டா? ஸோ ஒரு மேக்ஸில், அதாவது மேக்ஸ்னா மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங்ன்றது இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தால இந்த போலீஸ் எக்ஸாம்லாம் கேட்குறாங்கன்னு அது சொல்கிறேன். ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. குறைந்தபட்சம் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது. 5 கேட்கலாம், 10 கேட்கலாம், எப்படிலாம் கேட்கலாம். ஸோ ஒரு சொல்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம்.
பேசிக் கம்ப்யூட்டர் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 அல்லது 10 போகலாம். ஒருவேளை பேசிக் கம்ப்யூட்டரில் 10 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேக்ஸிமம் 10 தான் கேட்பாங்க, ஒரு 5 குறைச்சிருவாங்க. ஏதாவது ஒன்றுல பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, ஆனால் டோட்டலாக 75 தான் கேட்கணுன்றதுனால ஏதாவது ஒன்றுல பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்க கேள்விகள் கேட்கலான்றது நான் ஒரு கணிப்பாக வந்து கணிச்சிருக்கேன். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்ல. பொதுறினா ஒரு 50 கேட்பாங்க, மேக்ஸ்னா ஒரு 10 ஒரு 15 கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டினில் வரலாம், ஒரு 6-7 வரலாம். கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர்னா ஒரு 5லேருந்து ஒரு 10க்குள்ளே வரலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணணும், இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். மொத்தம் 75 கொஸ்டின் இருக்குது. இந்த 75 கொஸ்டின் வச்சு தான் நம்மளை வந்து அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, ரைட்டா? ஸோ டீட்டெயிலான சிலபஸ் நான் கொடுத்துட்டேன். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. 20 கொஸ்டின் தானே, 50க்கு 20 ஈஸியாக அடிச்சிடலாம். 6லேருந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த நூல்வெளி பாக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் ஹைலைட்டான முக்கியமான விஷயங்கள் படித்தாலே போதும். ஸோ இப்போ வந்து வேகன்சி குறைவாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்க, எத்தனை பேர் டெஸ்ட் பேட்சில் சேருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா அந்த மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் இதை பற்றி நான் வந்து யோசிச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு மெட்டீரியல் தேவைப்படுது, இல்லை எத்தனை பேர் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறது குரூப் போடுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அல்லது மெட்டீரியல் வேணும் சம்திங் சொன்னீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அதுக்கு சம்மந்தமான வேலைகளை வந்து செஞ்சுட்டு விரைவில் உங்களுக்கு வந்து நான் அறிவிப்பு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தான் வந்திருக்கு. கிழமை நீதிமன்றங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் இல்லை. கண்டிப்பாக கிழமை நீதிமன்றத்தில் வரும். அப்போ வந்து வேகன்சி அதிகமாக வரும். மேபி இதே மாதிரி தான் சிலபஸ் இருக்கும் டிகிரி லெவலாக இருந்துச்சுன்னா. பட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரும்போது 8ஆம் வகுப்பு தான் கல்வி தெரியுது, அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிலபஸ். மற்ற போஸ்ட் ஏதாவது ஒன்று டிகிரி லெவலில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் சிலபஸ் இருக்கும். ஸோ இப்போயே நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒன்று அதே மாதிரி குரூப் 4 நமக்கு ஜனவரியில் வரப்போகுது. இப்போ பொங்கல் முடிஞ்சு போச்சு, இன்னையோட இன்றைக்கி கர்நாலா இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. குரூப் 4 வருது. ஸோ நீங்கள் குரூப் 4 அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுங்க. ஆனால் படிக்கணும், படித்தா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு டைம் சொல்கிறேன், டிஎன்பிசி மேக்ஸ் மட்டுமே போதாது, கொஞ்சம் ரீசனிங் பகுதியை நீங்கள் வந்து படிக்கணும். அது போலீஸ் எக்ஸாம் ரீசனிங் சைக்காலஜி புக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமியில் கொடுத்துருக்காங்க. அந்த புக் கூட நீங்கள் வாங்கி வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? மேற்கொண்டு உங்களுக்கு சிலபஸ் சம்பந்தமாக சந்தேகம் தான் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் தரேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். விட்னஸ் கிளாஸ் அகாடமியின் புதிய யூடியூப் சேனலான விட்னஸ் கிளாஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஆன்லைன் கோச்சிங் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி. ஸோ இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.